கிரியை நற்கிரியை. போன வாரம் அந்த சப்ஜெக்ட் ஆரம்பித்தோம், ஆனால் அதுக்குள்ளே கொஞ்சம்தான் தொட்டேன் அப்படின்னு நான் நினைக்கிறேன். தொடர்ந்து கிரியை நற்கிரியை பேச போகிறோம். ஓகே, இன்று உங்களுக்கு இந்த மாதத்தின் முதல் தேதியிலே கொடுத்த தீர்க்கதரிசனமான வார்த்தையின் ஒரு ஸ்கெட்ச், ஒரு அவுட்லைன் உங்களுக்கு நான் தரும்படி விரும்புகிறேன். ஏனென்றால் அது ரொம்ப 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 தீர்க்கதரிசனமான வார்த்தை. ஆகவே நீங்கள் எல்லோரும் அதை கேட்க வேண்டும் என்று விரும்புகின்றேன். நாம் எப்போது வெளிப்பாடுக்குள்ளேயே பிரசங்கித்து வருகிறோம், இருந்து வருகிறோம். நமக்கு யூதர்களை குறித்த வெளிப்பாட்டை தேவன் கொடுத்திருக்கிறார். ஆகவே இந்த மாதம் நமக்கு 9வது மாதம், ஆனால் யூதர்களுக்கு 7வது மாதம். இந்த மாதம் நமக்கு 9வது மாதம். இந்த மாதம் உலகம் முழுவதும் இருக்கிற எல்லா ஜனங்களுக்கும் 9வது மாதம். ஆனால் யூதர்களுக்கு இந்த மாதம் 7வது மாதம். இந்த 7வது மாதத்தின் ஸ்பெஷல் என்ன? வருஷம் 9வது மாதத்தில் யூதர்களை குறித்து பேசி வருகின்றேன். போன 9வது மாதத்திலும் 17 யூதர்களை குறித்து பேசின ஞாபகம் வருகிறது. ஆகவே இந்த 7வது மாதம் யூதர்களுக்கு என்ன ஸ்பெஷல்? யூதர்களுக்கு 1வது மாதம் பஸ்கா ஆசரிப்பு. அது பண்டிகையாய் தேவன் அனுசரிக்க சொன்னார். யூதர்களுக்கு 7வது மாதம் மறுபடியும் ஒரு நியூ இயர். நம்ம எல்லாருக்கும் ஒரு வருஷத்தில் ஒரு நியூ இயர் தான் வருது. ஆனால் யூதர்களுக்கு 2 நியூ இயர். பஸ்கா ஆசரிப்பின் முதல் மாதம் ஒரு புதிய வருடம், 7வது மாதம் ஒரு புதிய வருடம். ஓகே, இந்த 1வது மாதத்தில் பஸ்கா பண்டிகை அனுசரிக்க சொன்னார். அதே போல 7வது மாதத்தில் யூதர்களுக்கு 2 பண்டிகையை சொன்னார். 1வது பண்டிகை எக்கால பண்டிகை, 2வது பண்டிகை கூடார பண்டிகை. இந்த பண்டிகைகளை தேவன் யூதர்களுக்கு ஏற்படுத்தினார். இன்று வரை அவர்கள் பண்டிகையை ஆசரித்து வருகிறார்கள். இந்த மாதமும் அவர்கள் இந்த பண்டிகை மாதமாக அவர்கள் ஆசரித்து கொண்டு இருக்கிறார்கள். நாம் எப்போதும் யூதர்களோடு அந்த இணைப்பை அறிந்திருக்கிறோம், இணைப்பின் ஆசீர்வாதங்களை அறிந்திருக்கிறோம். ஆகவே யூதர்களை ஆசீர்வதிக்க, எருசலேமின் சமாதானத்துக்காய் வேண்டிக் கொள்ள உங்களை தொடர்ந்து உற்சாகப்படுத்தி வருகின்றேன். மறுபடியும் சொல்கின்றேன், யூதர்களை பிளஸ் பண்ணுங்க, எருசலேமின் சமாதானத்துக்காய் வேண்டிக் கொள்ளுங்க. கர்த்தர் சபையில் கொடுக்கிற வார்த்தை உங்களுக்கு நேரடியாய் ஆவியானவரிடத்திலிருந்து வருகிற தீர்க்கதரிசனமான வார்த்தை, வெளிப்பாடுள்ள வார்த்தை. ஓகே, நான் வாரம் கர்த்தருடைய பந்தியை அனுசரிக்கிறோம். அனுதினம் கர்த்தருடைய பந்தியை அனுசரிக்க உங்களை உற்சாகப்படுத்தி வருகின்றேன். நாங்களும் அனுதினமும் கர்த்தருடைய பந்தியை அனுசரிக்கிறோம். இப்போ ஆமோஸ் வந்துக்கிறாரு, கொஞ்சம் கேப் விட்டு போச்சு, ஆனால் இதை நாங்கள் பழக்கமாக வைத்து இருக்கிறோம். வெளியூர் போனால் கூட கர்த்தருடைய பந்தியோடு போகிறேன், அனுசரிக்கிறேன். அதில் ஒரு ஸ்ட்ரென்த்தை பார்க்குறேன். இன்னைக்கு உள்ளே வந்தபோது நம்ம பிரதர் பேர் ஜெயசேகர் அவர்களை பார்த்தேன். பிரதர், உங்கள் முகம் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. உலக மனுஷனுக்கு இருக்கிற ஃப்ரெஷ்ஷை சொல்லலை, உங்களுக்கு இருக்கிற ஸ்பிரிட் ஃப்ரெஷ்ஷை சொல்கிறேன் அப்படின்னு அவர் சொன்னார். பாஸ்டர், நான் டெய்லி கம்யூனியன் எடுக்கிறேன் அப்படின்னு சொன்னார். நான் அவருக்கு சொல்லியிருக்கிறேன், டெய்லி கம்யூனியன் எடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். அவர் கொஞ்சம் பலவீனப்பட்ட போதும், அவருடைய மனைவி பலவீனப்பட்ட போதும் அவங்களுக்கு கம்யூனை குறித்து சொல்லியிருக்கின்றேன். கம்யூனியனை கொடுத்து அனுப்பி இருக்கின்றேன். இப்போ பாருங்கள், அது அவருக்குள்ளே பலன் செய்தது. இப்போ அவர் என்ன படுத்துகிறார்? அப்பியாசப்படுத்துகிறார். ஆகவே நம்ம வெளிப்பாட்டுக்குள்ளே இருக்கிறோம்.
வேத வசனத்தின் வெளிப்பாட்டையே ஆவியானவர் உங்களுக்கு தந்து வருகிறார். ஆகிய அந்த வெளிப்பாட்டை விசுவாசியுங்கள், அபியாசப்படுத்துங்கள். அதில் பெரிய ஆசீர்வாதத்தை, நன்மையை நீங்கள் நிச்சயமாக பார்ப்பீர்கள். ஆமென். ஹல்லேலூயா. ஓகே, அந்த யூதர்களுக்கு இந்த மாதம் 7வது மாதம். இந்த 7வது மாதத்தில் 2 பண்டிகை. முதலாவது எக்கால பண்டிகை, அடுத்தபடி கூடார பண்டிகை. இந்த 3 பண்டிகையும் தேவன் அவர்களுக்கு ஆசரிக்க சொன்னது. தேவன் ஆசரிக்க சொன்னது. ஆனால் அதற்கு மேலாக யூதர்களுக்கு ஒரு சம்பவம் நடந்தது. ஒரு சம்பவம். அது ஆமானுக்கு அடுத்த காரியம். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாய் ஆமான் எழும்பின காரியம். தேவன் அங்கே எடைப்பட்டார். ஆகவே அங்கே காரியம் மாறுதலாய் என்னாச்சு? முடிந்தது. யூதர்களுக்கு தீமை செய்யலாம் என்று நினைத்த அந்த நாள் யூதர்களுக்கு நன்மையாய் முடிந்தது. யூதர்களுக்கு காரியம் மாறுதலாய் முடிந்தது. ஏன் தெரியுமா? ஆமான் வீட்டிலே சொன்னார்கள், அவர்கள் யூத குலமே, ஆனால் அவர்களை நீ மேற்கொள்வது கூடாத காரியம். நான் என்ன சொல்கின்றேன்? இருதரத்தாரும் ஒன்றாக்கப்பட்டு விட்டோம். ஆகவே நீங்கள் அவர்கள் எழுத்தின்படியான யூதர்கள், நாம் ஆவியின்படியான யூதர்கள். யூத குலமாகிய அவர்களை எப்படி ஆமான் மேற்கொள்ள முடியவில்லையோ, ஆவியின்படியான யூதர்களையும் பிசாசின் எந்த தந்திரமோ எண்ணமோ மேற்கொள்ள முடியாது என்பதை நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். ஆமென். ஆனால் உங்களுக்கும் எனக்கும் மேற்கொள்ளுகிற அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். சர்ப்பங்களை எடுக்க, தேள்களை மிதிக்க, சத்துருவின் சகல வல்லமைகளை மேற்கொள்ள நான் உங்களுக்கு என்ன கொடுக்கிறேன்? அதிகாரம் கொடுக்கின்றேன். அவைகளில் ஒன்றும் உங்களை சேதப்படுத்துவது, சொல்லுங்க, சேதப்படுத்துவது இல்லை. இன்னைக்கு 2ஆம் தேதி தானே, 9வது மாதம் தானே. கர்த்தர் பேசுகிறார், ஒன்றும் உங்களை சேதப்படுத்துவது இல்லை. உங்களுக்கு சேதம் இல்லை. அப்படி சேதத்துக்கான சத்துரு எந்த முயற்சி எடுத்தாலும் நீங்கள் எதை விசுவாசிக்க வேண்டும்? இவைகள் என்னை சேதப்படுத்துவது இல்லை. பலவீனம் என்னை சேதப்படுத்துவது இல்லை. வியாதி என்னை சேதப்படுத்துவது இல்லை என்ற அந்த விசுவாசத்துக்குள்ளேயே நீங்கள் இருக்க வேண்டும். இருந்து கொண்டு இருக்க வேண்டும். ஓகே, இந்த காரியம் மாறுதலாம் முடிஞ்சிருச்சு. இப்போ யூதர்கள் ஒரு பண்டிகை ஏற்படுத்தினார்கள். இது தேவன் சொன்ன பண்டிகை அல்ல. அவர்களுக்கு நடந்த சம்பவத்தை வைத்து யூதர்கள் ஒரு பண்டிகை அனுசரித்தார்கள். அது பூரீம் பண்டிகை. மறுபடியும் எதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும்? இது தேவன் அவர்களுக்கு கொடுத்த பண்டிகை அல்ல. தேவன் அவர்களுக்கு நடப்பித்த செயல்பாடுகளை வைத்து பூரீம் என்ற பண்டிகையை யூதர்கள் ஆசரித்தார்கள். ஆமென். அல்லேலூயா. ஓகே, இந்த செப்டம்பர் மாதம் முதல் வாரம் 2ஆம் தேதி பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தில் பிபிஎம்முக்கு, உங்களுக்கு, எனக்கு, நமக்கு, நம்முடைய குடும்பங்களுக்கு ஒரு பண்டிகை ஆசரிப்பாக நான் 1ஆம் தேதி பேசினதில் அவுட்லைன் சொல்கின்றேன். ஒரு பண்டிகை ஆசரிப்பை சொல்கின்றேன். அவர்களுடைய பண்டிகையின் ஆசரிப்பின் பெயர் பூரீம் பண்டிகை. பிபிஎம்முக்கு இந்த செப்டம்பர் மாதம் முதல் ஓய்வு நாளில் ஒரு பண்டிகை ஆசரிப்பை சொல்கின்றேன். அந்த பண்டிகையின் பெயர் பூரீம் பண்டிகை. நமக்கு ஒரு பண்டிகை. அந்த பண்டிகையின் பெயர் கொள்ளையிடுகிற பண்டிகை அல்லது கொள்ளையின் பண்டிகை. ஹல்லேலூயா. அவர்களுக்கு சம்பவத்தில் பூரீம் என்ற பண்டிகை ஆசரித்தார்கள். நான் வேதத்தின் 3 சம்பவங்களை சொல்லப் போகின்றேன். இந்த 3 சம்பவங்களும் கொள்ளைக்கு அடுத்தது. கொள்ளை, திருடுவதுக்கு அடுத்தது கொள்ளை.
ஆமென், ஹல்லேலூயா. இது தேவன் சொன்னது. தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு ஆபிரகாம் மூலம் தன்னுடைய சந்ததிக்கு ஆசீர்வாதமாய் சொன்னது, தீர்க்கதரிசனமாய் சொன்னது. என்ன சொன்னார்? அந்நிய தேசத்தினுடைய ஜனங்கள் 400 வருஷம் உபத்திரவப்படுவார்கள், பின்பு நான் அவர்களை நியாயம் தீர்ப்பேன், அவர்கள் பொன்னோடும் வெள்ளியோடும் புறப்படுவார்கள் என்று சொன்னார். யாத்ராகமம் 4ஆம் அதிகாரத்தில் அவர்கள் எகிப்தை கொள்ளையிடுவார்கள். இது தேவன் சொன்னது. ஆமென். கொள்ளையிடுவது என்றால் என்ன? பலவந்தமாய் பிடுங்கிக் கொள்வது, அடித்து அவனை கொலை செய்து அவனுடையதை பலவந்தமாய் எடுத்துக்கொள்வது, பிடுங்கிக் கொள்வது. அல்லது அவன் நல்லா தூங்குற நேரத்தில் போய் எடுத்துக்கொள்வது, அதான் கொள்ளை. ஆனால் தேவன் உங்களுக்கும் எனக்கும் சொன்ன கொள்ளை பலவந்தமாக பிடுங்கிறது இல்லை, எடுக்கிறது இல்லை, அவனை அடிக்கிறதும் இல்லை, திருடுகிறது இல்லை. உங்களுக்கு எனக்கும் கொள்ளை என்று எதை சொன்னார் என்றால், நீங்கள் போய் அவனவன் அந்நியன் வீட்டிலே, அயலான் வீட்டிலே பொன்னையும் வெள்ளியையும் வஸ்திரங்களையும் கேளுங்கள், அவர்கள் கொடுப்பார்கள். இவங்க போய் அந்த பஸ்காவை ஆசரிச்சுட்டாங்க. பஸ்காவை ஆச்சரிச்சோன்னு தேவனுடைய பயங்கரம் வந்துருச்சு. இப்போது மோசே சொல்கின்றான், அவர்கள் அயலான் வீட்டில் போய் பொன்னையும் வெள்ளியையும் கேளுங்க. கேட்கறது கொள்ளையா? என்ன சொல்ல மாட்டேங்க? நான் உங்கள்கிட்ட கேட்குறேன், அது திருட்டா? இல்லை ஐயா, உலக திருட்டுக்கும் பைபிள் திருட்டுக்கும் வித்தியாசம் உண்டு. உங்களுக்கும் எனக்கு சொல்கிற கொள்ளை கேளுங்கள், அவர்கள் பொன்னை வெள்ளியை கொடுப்பாங்க. என்ன கத்த கொஞ்சம் யோசித்து பாருங்களேன், கொஞ்சம் யோசித்து பாருங்க. அதே தேசத்தில் 400 வருஷம் அடிமையாக இருந்திருக்கிறாங்க. இப்போ கர்த்தர் சொல்றாரு, கேளுங்க கொடுப்பாங்க அப்படின்னு கர்த்தர் சொல்றாரு. இவன் கேட்குறான், பொன் வெள்ளி ஐஸ்வர்யம் எல்லாவற்றையும் கொடுத்து எங்களையும் ஆசீர்வதியுங்கள் என்று சொன்னார்கள். இதுதான் பிபிஎம்முக்கு இந்த மாதம் கொள்ளையிடுகிற பண்டிகை. நீங்க திருட வேண்டிய அவசியம் இல்லை, நீங்க கேளுங்க, அவங்க கொடுப்பாங்க. சரி, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுத்தது யார்? எகிப்தியர், அப்படிதானே? யூதர்களுக்கு கொடுத்தது யார்? எகிப்தியர். உங்களுக்கு எனக்கு யாருடையதை கொண்டு வர போகிறார்? எகிப்தியருடையதை யூதர்களுக்கு கொண்டு வந்தது போல உங்களுக்கும் எனக்கும் பாவிகளுடைய ஆஸ்தியை கொள்ளையாய் தேவன் கொடுக்கிறார். ஆமென். சரி, அவுட்லைன் தான் சொல்றேன். இங்கே எகிப்திலே கொள்ளை ரீகாம்பன்சேஷன். 400 வருஷம் உபத்திரவப்பட்டாங்க இல்லையா? வட்டி முதலுமா தேவன் தருவாரா இல்லையா? ஐயா, எகிப்திலே தேவன் தம்முடைய ஜனங்களுக்கு கொடுத்த கொள்ளை ரீகாம்பன்சேஷன். எத்தனை வருஷம், எத்தனை வருடம், எத்தனை மாதம் சத்துரு உங்களை ஒடுக்கிக்கிட்டே இருந்தான், நெருக்கிக்கிட்டே இருந்தான், வருத்தப்படுத்திக்கிட்டே இருந்தான், வேதனைப்படுத்திக்கிட்டே இருந்தான். எப்படி பார்வோன் தம்முடைய ஜனங்களை ஒடுக்கினது போல, ஜீவனையும் கசப்பாக்கும்படி வேலை வாங்கினது போல சத்துரு உங்களை ஒடுக்கி இருக்கலாம். ஜீவனை கசப்பாக்கும்படி உங்களுக்கு பலவித இடர்கள், பயங்கள், சந்தேகங்கள் கொண்டு வந்திருக்கலாம். ஆனால் இப்போது உங்களுடைய நேரம், நம்முடைய நேரம் வந்துவிட்டது. யார் ஒடுக்கினார்களோ, யார் பகைத்தார்களோ அவர்களுடையதை தேவன் உங்களுக்கு ரீகாம்பன்சேஷனாய், வட்டியும் முதலாய் தேவன் தரப்போகிறார். வேதத்தில் செய்தார், வேதத்தில் செய்ததை நான் விசுவாசிக்கின்றேன். வேதத்தில் தேவன் செய்ததை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். நீங்கள் வேதத்தில் தேவன் செய்ததை விசுவாசிப்பீர்களே ஆனால் உங்கள் விசுவாசத்தின்படி ஆகும். விசுவாசத்தின்படி ஆக கடவது என்பது ஒரு விதி. விசுவாசத்தின்படி ஆக கடவது என்பது விசுவாச பிரமாணம். அந்த பிரமாணம் அவரிடத்தில் மாறாதது. ஆகிய உங்கள் விசுவாசத்தின்படி உங்களுக்கு எகிப்தின் கொள்ளை, உலகமே எகிப்து தான், சபைதான் தேவனுடைய வெளிச்சம். பாவிகளுடைய கொள்ளையை தேவன் உங்களுக்கு ஆச்சரியமான விதமாய் தருவதைத்தான் இந்த 6ஆம் நாளிலே கர்த்தர் உங்களுக்கு பேசிக் கொண்டிருக்கின்றார். வேத வசனம் எகிப்திலே தேவன் கொடுத்த பாவிகளுடைய ஆஸ்தி
பாஸ்டருக்கு கொடுக்கவில்லை. ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் அவங்க போய் அயலான் வீட்டில் கேட்டாங்க. ஒவ்வொருவரும் பொன்னையும் வெள்ளியும் கொடுத்தார்கள். ஆகவே எகிப்தை விட்டு போகும்போது டோட்டல் யூதர்கள், அந்த குடும்பங்கள் பொன்னோட வெள்ளியோட புறப்பட பண்ணினார், ஆரவாரத்தோட புறப்பட பண்ணினார். அவர்களில் பலவீனன் ஒருவனும் இல்லை, அவர்களுக்கு ஒரு குறையும் இல்லை. அவர்கள் அந்நிய ஜனங்களுடைய பிரயாசத்தின் பலனை புசித்தார்கள். அந்நிய ஜனங்களுடைய பிரயாசத்தின் பலனை அவர்கள் புசித்தார்கள். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சொல்லுங்க. ரீகாம்பன்சேஷன். வலது பக்கம் இடது பார்த்து வட்டி முதலமா தேவன் இந்த மாசம் தந்துட்டாருனுங்க. 400 வருஷம் உபத்திரப்படுத்தினேன், விடுவாரா? ஓகே. அடுத்த ஒரு கொள்ளை ரெஸ்டோரேஷன். அதுவும் கொள்ளைதான். அது யாருடைய கொள்ளை? தாவீதின் கொள்ளை. இங்க எகிப்தின் கொள்ளை தீர்க்க தரிசனத்தில் தேவன் தம்முடைய ஜனங்களுக்கு கொடுத்த கொள்ளை. அடுத்த ஒரு கொள்ளை தாவீதின் கொள்ளை, அது ரெஸ்டோரேஷன். உங்களுக்கு தெரியுமா? 1948 மே 14 இஸ்ரவேல் ஜனங்களுக்கு, யூதர்களுக்கு இஸ்ரவேல் என்ற தேசம் கிடைத்தது. 48 மே 14. இந்த மே மாதம் 14ஆம் தேதியோட 70 வருஷம், கடந்த மே மாதம் 14ஆம் தேதியோட 70 வருஷம் முடிந்து விட்டது. ஆகவே 70 என்றாலே ரெஸ்டோரேஷன். ஏற்கனவே ரெஸ்டோரேஷனை உங்களுக்கு பேசி இருக்கின்றேன், ரெஸ்டோரேஷனை விளக்கமாய் போதித்திருக்கின்றேன். ஆகவே அந்த தாவீதுக்கு ஒரு கொள்ளை கிடைத்தது. 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரம், இது தாவீதின் கொள்ளை என்று சொன்னார்கள். இந்த தாவீது என்ற இடத்துல உங்க பேரை வச்சுக்கங்க. இப்ப இது மார்ட்டின் எல்சடாய் கொள்ளை என்று நான் சொல்ல போகின்றேன். நீங்க உங்க பேரை வச்சு, இது ஓகே, உங்க பேரை வச்சு இது சுந்தர் சிங் கொள்ளை, ரோசி கொள்ளை, எலிசபெத் கொள்ளை, மோசஸ் கொள்ளை என்று சொல்ல போறோம். இந்த மாதம் மார்ட்டின் எல்சடாய் கொள்ளை என்று நான் சொல்லுவேன். நீங்களும் உங்க பேரை வச்சு சொல்ல போறீங்க, இந்த மாதம் மார்ட்டின் எல்சடாய் கொள்ளை. உங்க சொன்னீங்களா? யாரா ஒருத்தர் எந்திரிச்சு சத்தம் போட்டு சொல்லுங்களேன், கொஞ்சம் நல்லா இருக்கும். ஆமா, இந்த கொள்ளை அம்மை பீல கொள்ளை. இது ரெஸ்டோரேஷன். அமலேக்கியர் என்ன பண்ணாங்க? சிக்கலா பட்டணத்தை சுட்டரித்து எல்லாத்தையும் கொண்டு போயிட்டாங்க. மனைவியை கொண்டு போயிட்டான், பிள்ளைய கொண்டு போயிட்டான், பெரியவங்களை கொண்டு போயிட்டான். ஹல்லேலூயா. ஆனா இந்த கொள்ளை எப்படி திருப்பப்பட்டது? இந்த கொள்ளை எப்படி வந்தது? தாவீது தேவ சித்தத்தை அறிந்தான். உடனே எந்த காரியத்தை செஞ்சிடக்கூடாது. எந்த பிரச்சனை வந்தாலும் அமைதியா இருக்கணும். முதலாவது, எந்த பிரச்சனை வந்தாலும் பரபரன்னு அவசரப்படக்கூடாது. எந்த பிரச்சனை வந்தாலும் அவனுக்கு ஃபோன் போடு, இவனுக்கு ஃபோன் போடு, அவன்கிட்ட சொல்லி இதை செஞ்சிடலாம், அவன்கிட்ட சொல்லி இப்படி பண்ணிடலாம், அதெல்லாம் போகக்கூடாது. தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள், என்ன சொல்ல மாட்டிருக்க? தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள் தன்னை 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 அங்க வந்திருக்கிறீங்களா? என்ன நடந்தாலும் ஹல்லேலூயா. கூட இருக்கிறவனே கல்ல எடுத்துட்டான். அங்கதான் அங்க கொண்டாரு தாவீத. கூட இருக்கிறவன் கல்லை எடுத்துட்டான். ஆனாலும் தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டான். முதலாவது உங்களை நீங்களே திடப்படுத்தி உங்களுக்கு ஒரு பாஸ்ட் வரணும். உங்களை நீங்களே திடப்படுத்தி கொள்ள வேண்டும். உங்களை நீங்களே தைரியப்படுத்தி கொள்ள வேண்டும். அந்த இடத்திற்கு நீங்கள் வர வேண்டும். அந்த இடத்திற்கு தாவீது இருந்தான். அந்த இடத்திற்கு கர்த்தர் என்னை அவர் கிருபையினாலே வசனத்தை சொல்லி சொல்லி வேதத்தின் சம்பவங்களை காண்பிச்சு என்னை தேவன் அந்த இடத்திற்கு கொண்டு வந்து இருக்கிறான். போலாமா? போனா திருப்பி கொண்டான். அங்கே தாவீதின் கொள்ளை என்று சொன்னார்கள். இந்த மாதம் நமக்கு என்ன மாதம், என்ன பண்டிகை? கொள்ளையிடுகிற பண்டிகை. ஹல்லேலூயா. இந்த மாதம் நமக்கு கொள்ளையிடுகிற பண்டிகை. வலது இடதுபுறம் பார்த்து கொள்ளையிடுகிற பண்டிகைன்னு சொல்லுங்க.
வட்டி முதலுமா கிடைச்சிருச்சுன்னு சொல்லுங்க. எல்லாம் திருப்பிக்கிட்டாச்சுன்னு சொல்லுங்க. உங்க பேர்ல ஒரு கொள்ளை உங்களுக்கு வந்துருச்சுன்னு சொல்லுங்க. ஐயா, நான் பைபிளை தான் எடுத்து காமிக்கிறேன், முழிக்காதீங்க. மூன்றாவது யோசபாத்தின் கொள்ளை. இந்த யோசபாத்தின் கொள்ளையில ரெண்ட பார்க்கிறோம். முதலாவது ரிஜாய்ஸ், இரண்டாவது ரெஸ்ட். ரிஜாய்ஸ் அண்ட் ரெஸ்ட். கொள்ளை அவ்வளவு மிகுதியாய் இருந்தது. 5 ராஜாக்கள் யோசபாத்துக்கு விரோதமாய் வந்தார்கள். இப்போது தேவன் நண்டை யோசபாத் போகின்றான். யோசபாத்துக்கு தேவன் யோசனையை கொடுக்கிறார். யோசபாத் லேவியரை நிறுத்தி, கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது, கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. மாறி 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 பாடிக்கிட்டே இருக்கிறாங்க. இவங்க பழியை தேவன் சுகந்த வாசனையாய் முகந்தார். கர்த்தர் என்ன செஞ்சாரு தெரியுமா? ஒரு சத்தத்தை அவங்க காதுல கேட்க வச்சார். அது என்ன சத்தம்? இதுவரை அவங்க யுத்தத்துக்கு போயிருக்கிறாங்க. இப்படி ஒரு சத்தத்தை யுத்த இடத்துல கேட்டதே இல்லை. எப்போது சேர்க்காத ஒரு பெரிய இராணுவங்களின் சத்தம், குதிரை இறைச்சலின் சத்தம். அந்த சத்தத்தை கேட்டோன்னே ஒவ்வொருத்தரும் பயப்பட ஆரம்பிச்சான். என்னடா ஒரு சத்தம், என்னடா ஒரு சத்தம், இதுவரை கேட்காத சத்தமாச்சே, என்னடா சத்தம் அப்படின்னு ஒருத்தன் சொல்றான். இல்லடா, யாரோ ஒரு பெரிய கூட்டம் நமக்கு விரோதமா வருது அப்படின்றான். அப்ப ஒருத்தன் சொல்றான், நம்ம தப்பிச்சுக்கலாம்டா, நம்ம ஓடிடலாம்டா அப்படின்னு ஒருத்தன் சொல்றான். அப்ப ஒருத்தன் என்ன பண்ணான்? தன்னுடைய ஜுவல்ஸ், தன்னுடைய மோதிரம், தன்னுடைய காதணி, தன்னுடைய கடகம் எல்லாம் கோல்ட வெள்ளிய கலட்டி போட்டுட்டு போறான். என்ன யாரு? எவனாவது சண்டைக்கு கோல்டோட போவானா? வெள்ளியோட போவானா? விளையாடப்பட்ட வஸ்திரத்தோட போவானா? ராணுவ ட்ரெஸ் தான் பார்த்துருக்குறோம். ராணுவ ட்ரெஸ்ஸோட தண்ணி கொடுப்பாங்க, கொஞ்சம் அந்த என்ன ஹெல்த் ஃபுட்டா அது கொஞ்சம் கொடுப்பாங்க. ஏன்னா 3 நாள் 4 நாள் எங்கேயா இருந்துட்டா அது கொடுப்பாங்க. இவன் வந்தான் பாருங்க, பொண்ணோட வெள்ளியோட வஸ்திரத்தோட எல்லாத்தையும் போட்டுட்டு ஓடுறாயா. இங்க வந்து பார்த்தா ஒருத்தனையும் காணா. கொள்ளை 3 நாளாய் கொள்ளையிடக்கூடாது இருந்தது. அவ்வளவு மிகுதியாய் இருந்தது. அந்த கொள்ளையில தான் தேவன் யோசபாத்தை ரிஜாய்ஸ் பண்ணினார், ரெஸ்ட் பண்ணினார். உங்களுக்கும் எனக்கும் அவ்வளவு கலிகூறும்படியாய் ஒரு கொள்ளையை தேவன் உங்களுக்கு கொண்டு வருகிறார். உங்களுக்கும் எனக்கும் ஏற்கனவே ரெஸ்ட்ல தான் இருந்தோம். வாவ், ஏற்கனவே ரெஸ்ட்ல தான் இருந்தோம். ஏற்கனவே ரெஸ்ட்டை தான் உங்களுக்கு போதிச்சிருக்கிறேன். இன்னொரு பெரிய ரெஸ்ட் தரப்போறார். அந்த ரெஸ்ட் என்ன? அந்த பொண்ணு, வெள்ளி, வஸ்திரம் அவ்வளவு மிகுதியானதை பார்த்து இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கிற ஒரு ரெஸ்ட். இதாங்க பேசினேன். ஏன்னா இது நீங்க எல்லாரும் கேட்கணும் தான் மறுபடியும் போட்டேன். வேதத்தில் ஒரு வசனம் உண்டு, எழுதுனதையே திரும்ப எழுதுறேன் அப்படின்னு. மறுபடியும் பேதுரு சொல்கிறாரு, நீங்கள் அறிந்திருக்கிறீங்க, இவைகளை மறுபடியும் உங்களுக்கு என்ன ஊட்டுறேன்? நினைப்பு ஊட்டுகிறேன். இயேசு சொல்றாரு, மெய்யாகவே. ஏன் 2 தடவை சொல்லணும்? அழுத்தம். ஏன் இன்னைக்கு மறுபடியும் சொன்னேன்? நீங்க எல்லாரும் கேட்கணும். ஏற்கனவே லைவ்ல பார்த்த சபையாரும் கேட்கணும். அதனாலதான் மறுபடியும் சொன்னேன். நானா சொல்லல, எனக்குள்ள இருக்கிற ஆவியானவர், இல்லப்பா என்னுடைய மக்களுக்கு நீ இதை மறுபடியும் ஒரு அவுட்லைன் கொடு. அதை கேட்டு அவங்க ஆவி எழும்பும், அவங்க விசுவாசிப்பாங்க. அவங்க கொள்ளையின் சாட்சிய பொருளாதாரத்திலும் சரி, இன்னும் பல நிலைமையிலும் சரி, அங்க அவர்கள் கொள்ளையின் சாட்சி உனக்கு சொல்லுவார்கள். உங்கள் சபையவே இந்த பெரிய சாட்சி உடைகிற ஒரு சபையாக இந்த கொள்ளையிடுகிற மாதம் என்ற இந்த மாதத்தில் உங்களை நான் கனப்படுத்துவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். விசுவாசிக்கிறீங்களா? 1 பவுனை பார்த்தாவே சந்தோஷம். 10 பவுனை பார்த்தா, 100 பவுனை பார்த்தா, 200 பவுனை பார்த்தா, ஆபிரகாம் பொன்னும் வெள்ளியும் உடைய
ஏங்க விருதா சொல்லலைங்க. அவன் சீமான் என்ற நிலைமையில அங்க கர்த்தர் எதைத்தான் சொல்றாரு? பொன் வெள்ளி. ஆகவே எங்க மக்கள், எங்கள் சபை, எங்கள் ஊழியம் அந்த நிலைமையில கர்த்தர் இந்த மாதத்துல ஒரு ஷிஃப்டிங், ஒரு பிரேக் த்ரூவை ஆவியானவர் இந்த வெளிச்சத்துக்குள்ள உங்களுக்கும் எனக்கும் சபைக்கும் தேவன் மேனிஃபெஸ்ட் பண்ணுவதை பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் பிரகடனப்படுத்துகிறேன். வா. ஓ ஹோ ஹோ. ஹல்லேலூயா. அட்லீஸ்ட் ஒரு மோதிரமாவது வாங்கி போடுங்க. போதும், நகை இல்லாமல் இருந்தது போதும். கொஞ்சம் காதில், கொஞ்சம் கழுத்தில், கொஞ்சம் விரல்ல வாங்கி போடுங்க. ஹலோ, எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அடுத்த வாரம் நான் பார்க்கணும். சும்மா பழைய தோற்றத்தில் இருக்காதீங்க. சில முதல் வாரம்னா வெள்ளை போட்டு வந்துடுறாங்க. என்னன்னு தெரியல எனக்கு. அது என்ன முதல் வாரம்? நமக்கு தான் 4 வாரம் கம்யூனிட் இருக்க. இன்னும் கொஞ்சம் பழசு ஒட்டிக்கிட்டு இருக்கு. இன்னும் கொஞ்சம் பழசு ஒட்டிக்கிட்டு இருக்கு. அடுத்த வாரம் கூட பார்ப்பேன். இல்ல இல்ல, அடுத்த மாசம் முதல் வாரம் பார்ப்பேன். ஓகே, செய்திக்கு வரேன். இது வெறும் பேசுனது தீர்க்க தரிசனம். இன்னும் தீர்க்க தரிசனம் தான். போன வாரம் கொடுத்த செய்தியில ஒரு வார்த்தை இன்னும் எனக்குள்ள எதிரொலித்து கொண்டே இருக்கிறது. அதான் இன்னைக்கு செய்தி. அது என்ன தெரியுமா? நான் சொல்றேன், சொல்லுங்க. எனக்கு இப்படி கை வைங்க. வச்சுட்டீங்களா? பேராசை இல்லை, ஆசை இருக்கு, விருப்பம் இருக்கு, எதிர்பார்ப்பு இருக்கு. இதான் செய்தி. இது ஒரு செய்தியா? இதாயா செய்தி? யாருக்கா பேராசை இருக்கா? அதான் ஆபத்து. ஐயா, பேராசை. இந்த அலிபாபா 40 திருடர்கள் ஒரு சினிமா வந்துச்சு. அந்த எம்ஜிஆர் காட்டில் விறகு வெட்ட போவார். ஒரு இடம் விறகு வெட்டிக்கிட்டு இருக்கிறப்ப ஒரு குதிரை சத்தம் டொக்கு 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 டொக்குன்னு கேட்கும். இவன் மறைஞ்சிருந்து பார்ப்பான். அங்கே ஒரு சத்தம் வரும். அண்டா காகுசம், அபு காகுசம், திறந்துடு சீஜே, அப்படி சத்தம் வரும். உடனே அந்த கல் அப்படியே போறணும். இவங்க எல்லாம் உள்ளே போயிடுவாங்க. உள்ளே போன பிறகு மறுபடியும் சத்தம் வரும், கல் மூடிக்கும். இவன் அப்படியே வெயிட் பண்ணுவார். இவங்க போனோன்னு இவர் எம்ஜிஆர் மறுபடியும் போய் அண்டா காகுசம், அபு காகுசம், திறந்துடு சீசே அப்படின்வாரு. மறுபடியும் கல் அப்படியே பாறை பொருளும். உள்ளே போனா அவன் திருடன பொண்ணு, வெள்ளி, வைரம், முத்து எல்லாம் இருக்கும். எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு வருவான். வீட்டுக்கு வந்து அவங்க அண்ணன் இருப்பான். அவன்கிட்ட சொல்லுவான், அந்த கதையை சொல்லுவான். இப்போ பேராசிக்கு வர்றேன். அவன்கிட்ட இப்படி போனேன், இப்படி அண்டா காக்குச்சோம், அபு காக்குச்சோம், திறந்துடுச்சு, ஒரு மந்திர சொல்ல கேட்டேன். நான் அந்த மந்திர சொல்ல யூஸ் பண்ணேன். இது எல்லாம் திறந்துச்சு, மறுபடியும் மூடிக்குச்சு அப்படின்னுவா. இவனுக்கு பேராசை வந்துடும். யாருக்கு? அண்ணனுக்கு. அண்ணனுக்கு பேராசை வந்து மறுபடியும் போய் அண்டா காகுசம், அபு காகுசம், திறந்துடு செய்ஜே அப்படின்னுவா. அப்படியே திறக்கும். திறந்தவனை கல் புரண்டோன உள்ள போய் பார்த்தா அதை அப்படி போட்டுக்குவான், இப்படி போட்டுக்குவான், தூக்குவான், கேட்குவான். அப்படியே அதில் சந்தோஷமா இருப்பான். குதிரை சத்தம் கேட்கும். ஏன்னா உள்ள மூடிட்டு தான் திருடிட்டு இருக்கிறான். குதிரை சத்தம் கேட்கும். மந்திரத்தை மறந்துடுவான். திருடர்கள் உள்ள வந்து அவனை க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அது என்ன ஆசை? பேராசை. சொல்லுங்க, எனக்கு பேராசை வேண்டவே வாடா. எனக்கு ஆசை இருக்கணும், விருப்பம் இருக்கணும், எதிர்பார்ப்பு இருக்கணும். கரெக்டா ஐயா? ஆசை, விருப்பம், எதிர்பார்ப்பு, இந்த மூன்றுமே ஒரு தேவனுடைய பிள்ளைகளுக்குள் இருக்க வேண்டும். ஆமென். எங்க சீனாய் மலையை போடுப்பா. சீனாய், இதை பாரு, இதை கேமரா போடு. ஃபர்ஸ்ட் சீனாய் மலை, அடுத்து நெக்ஸ்ட் கிராஸ் போடுங்க.
மறுபடியும் சீனாய் மலை போடுங்க, மறுபடியும் கிராஸ் போடுங்க, மறுபடியும் சீனாய் மலை போடுங்க, மறுபடியும் கிராஸ் போடுங்க. எல்லாரும் கரங்களை தட்டுங்க. கிராஸுக்கு சீனாய் மலை போடுப்பா. இதுதான் சீனாய் மலை. இந்த சீனாய் மலையில் தேவன் அவர்களுக்கு கற்பனையை கொடுத்தார், கட்டளையை கொடுத்தார். ஆமென். சீனாய் மலைக்கு உட்பட்ட ஜனங்களுக்கு, பிரமாணத்துக்கு உட்பட்ட ஜனங்களுக்கு அவர்கள் விருப்பம், அவர்கள் சாய்ஸ், அவர்கள் ஆப்ஷன் அவர்கள்ட்ட கிடையாது. அவங்க எதையும் விரும்ப முடியாது. கரெக்டா? அவங்களுக்கு சாய்ஸே கிடையாது. அவங்க அதை ஒன்றை தெரிந்து கொள்ள முடியாது. அதான் சீனாய் மலை. இன்னைக்கு இந்த சீனாய் மலையில இருந்து பெரிய கூட்டம் எங்க வரல? எப்பா போடுப்பா, சிலுவை போடுமா. பெரிய கூட்டம் இங்க இருந்துதான் நமக்குள் கிறிஸ்துவுக்குள் புதிய சிருஷ்டியின் வாழ்வு துவங்கியது. ஆனா இன்னும் அவங்க போடுமா சீனாய் மலை, இன்னும் அவங்க சீனாய் மலைக்குள்ளேயே இருக்கிறாங்க. சீனாய் மலை பிரேயர், சீனாய் மலை ஜெபம், இன்னும் சீனாய் மலை ஜெபத்தில் தான் இருக்கிறாங்களே தவிர கிறிஸ்து கல்வாரியிலே செய்த ஜெபத்துக்குள்ள, கிறிஸ்து கல்வாரியில் பேசிய வார்த்தைக்குள்ள அவங்க ஆவி இன்னும் வரல. ஆனா கர்த்தர் கிருபையா உங்களை என்ன கல்வாரியின் துவக்கத்தில் கிறிஸ்து பேசின அந்த முதல் வார்த்தை, கிறிஸ்து பேசிய அந்த கடைசி வார்த்தைக்குள்ளதான் உங்களை என்ன புதிய சிருஷ்டியின் வாழ்வை கொண்டு வந்து இருக்கிறார். சீனாய் மலையில விருப்பம் இல்லை, சாய்ஸ் இல்லை, உன்னுடைய செலக்ஷன் இல்லை. சீனாய் மலையில கட்டளை. சீனாய் மலையில அவர்கள் கட்டளை கொடுக்கப்பட்டது. அந்த கட்டளையை செய்தால் ஆசீர்வாதம், ஒன்று தவறினாலும் சாபம். ஆசீர்வாதமும் சாபமும் இந்த சீனாய் மலை கற்பனைக்குள் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்லப்பட்டது. அந்த ஆசீர்வாதம் சாபம் அவர்கள் கை கொள்வதற்கு அடுத்ததே தவிர விசுவாசிப்பதற்கு அடுத்தது கிடையாது. ஓகே, இப்ப வாங்க சிலுவைக்கு வாங்க. இது என்ன? உங்களுக்கும் எனக்கும் ரெண்டு வார்த்தை சொன்னார் இல்லையா? முதல் வார்த்தை சொன்னார், பிதாவே இவர்களுக்கு. உங்களுடைய பாவத்தை மன்னிச்சிட்டாரா? டெய்லி அறிக்கை பண்ணுங்களா பாவத்தை? பிதாவே இவர்களுக்கு மன்னியும் என்று யூதர்களுடைய பாவத்தையும் புறஜாதிகளுடைய பாவத்தையும் இயேசு சிலுவைக்கு போவதற்கு முன்பாக, இயேசு இந்த பூமிக்கு வருவதற்கு முன்பாக ஆதாம் முதல் மனுக்குலம் செய்த பாவத்தையும், இயேசு இருந்த நாட்கள் யூதனும் புறஜாதியும் செய்த பாவத்தையும், இனிமேல் சபை எடுக்கப்படும் வரை இப்போது இருக்கிற மக்களுடைய பாவத்தையும், கடந்த கால பாவம், நிகழ்கால பாவம், வருங்கால பாவம் எல்லாவற்றையும் ஒரே பலியினாலே, ஒரே பலி மன்னித்து விட்டார். பிதாவை அவர்களுக்கு மன்னிச்சாரா? மன்னிக்க போறாரா? மன்னிச்சிட்டார். இது அவங்களுக்கு துவக்கம். இந்த மன்னிப்புக்கு ஒரு பவர்ஃபுல் வார்த்தை உங்களுக்கு காமிக்கிறேன். கொலோசியர் 1:20. கொலோசியர் 1:20 வாசிப்போமா? வாசிங்க. அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி பூலோகத்தில் உள்ளவைகள் பரலோகத்தில் உள்ளவைகள் யாவையும் அவர் மூலமாய் தமக்கு ஒப்புரவாக்கி கொள்ளவும் அவருக்கு என்னாச்சு? பிரியம். இந்த சிலுவையில் சிந்தின ரத்தம் யாருடைய ரத்தம்? இயேசுவின் ரத்தம். சீனாய் மலையில, சீனாய் மலைக்கு பாப்பா, சீனாய் மலை, சீனாய் மலைக்கு பிற்பாடு கற்பனையை கொடுத்தார் 1, ஆசரிப்பு கூடாரத்தை கொடுத்தார் 2, பலியை கொடுத்தார் 3.
இந்த பலியில காளை வெள்ளாட்டுக்கடா ரத்தம். அதனாலதான் அவங்க திரும்ப திரும்ப பாவம் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. ஆனால் பாவம் உண்டென்ற மனசாட்சியிலிருந்து அவங்களுக்கு விடுதலை கிடைக்கல. ஆனா சிலுவை இந்த சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே, அதான் வாசித்தோம், சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே எதை உண்டாக்கி? சொல்லுங்க, சத்தம் போட்டு சொல்லுங்களேன். அங்க சமாதானம் சொல்லப்பட்டுச்சா? சொல்லப்படல. 10 கற்பனையில சமாதானம் சொல்லப்பட்டுச்சா? ஏன்னா காளை வெள்ளாட்டுக்கடை ரத்தம் இல்லையா, அவளுக்கு சமாதானம் சொல்லப்படல. ஆனா சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி, யாரோட? பிதாவோட. ஐயா, நியாயப்பிரமாணத்தின் பாவம் சாபத்தை மாத்திரமல்ல, தேவனை விட்டு பிரித்தது, தேவனுக்கு மக்களை தூரப்படுத்தியது. நல்லா கவனிங்க, தேவனுக்கு மக்களை என்னப்படுத்தியது? சொல்லுங்க, தூரப்படுத்தியது. ஆனா இப்ப இயேசுவின் ரத்தம் என்னாச்சுன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். கூறமா லக்கா சிங்களா கூறமா. எபேசியர் 2ஆம் அதிகாரம், எபேசியர் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். எபேசியர் 2:13 வாசிக்க போறோம். வாசிக்க, சத்தம் போட்டு வாசிக்க. முன்னே தூரமாயிருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே என்னானீர்கள். ஐயா, பிரமாணம் தேவனுக்கு சமீபமாக்கல. இன்னொரு வசனம் காமிச்சாதான் உங்களுக்கு புரியும். அது வாயில சொல்றேன், காமிக்கிறேன். பிரமாணம் தேவனுக்கு சமீபமாக்கல, தூரமாக்குச்சு. எப்பா எப்பா எப்பா. ஆனா சிலுவையில் சிந்திய ரத்தம் தேவனுக்கு சமீபம். அந்த வசனம் உங்களுக்கு காமிச்சாதான் உங்களுக்கு வரும் தெளிவு. யாத்ரா 20 கோசைக்காரோ கவாசைகோ கமலக்கு சகலகே குவாசைகோ. ஹல்லேலூயா. யாத்ரா 20 10 கற்பனை கொடுத்தது. 18, 19, 20 வாசிக்க போறோம். யாத்ரா 20, 18, 19, 20 வாசிப்போம். ஜனங்கள் எல்லாரும் இடி முழக்கங்களையும் மின்னல்களையும் எக்கால சத்தத்தையும் மழை புகைகிறதையும் கண்டார்கள். அதற்கண்டு ஜனங்கள் இருங்க பின்வாங்கி எங்க நின்றாங்க? அதை பார்த்தோன்னே பின்வாங்கிட்டான். எப்பா எப்பா, பின்வாங்கி தூரத்துல போயிட்டான். ஹல்லேலூயா. எங்க? மலை. மோசே இத பார்த்தோன்னு பின்வாங்கி தூரமா போய், எப்பா எப்பா எப்பா, அவர் எங்களோட பேசணும்னா நீர் எங்களோட பேசும், அவர் என்ன சொல்றார் என்று கேட்டு அதை எங்களுக்கு சொல்லும், நாங்க செய்வோம். ஹல்லேலூயா. 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 ஆனா சிலுவையில் சிந்திய இரத்தத்தினாலே பிதாவோடு ஒப்புரவாக்கி சமாதானத்தை உண்டு பண்ணி தூரமாயிருந்த நம்மை இரத்தத்தினாலே பிதா தம்மோடு சேர்த்து கொண்டார். ஹல்லேலூயா. ஆனா மெயின் எது தெரியுமா? மறுபடியும் சொல்லுங்க. எனக்கு பேராசை இல்லை, எங்களுக்கு பேராசை இல்லை. எனக்கு ஆசை இருக்கு. ஆசை இருக்கா இல்லையா? விருப்பம் இருக்கு. சொல்ல மாட்டீங்க? ஏங்க நல்லதுதான் சொல்லித்தரேன், சத்தம் போட்டு தான் சொல்லுங்களேன். எங்களுக்கு ஆசை இருக்கு. கொஞ்சம் ஆசையா சொல்லுங்களேன். ஆசையா போய் புருஷன்ட்ட மனைவி கேட்கிறா, ஏங்க எனக்கு ஒரு சேலை வாங்கி தாங்க. தன் விருப்பத்தை ஆசையாய் போய் புருஷனிடத்திலே தெரிவிக்கின்றால். மனைவிக்கு புருஷனிடத்திலே ஆசை இருக்கிறது, புருஷனுக்கு மனைவிடத்தில் என்ன இருக்கு? ஆசை இருக்கு. மனைவி தன் புருஷன் விருப்பத்தை தெரிவிக்கின்றால், புருஷன் தன் மனைவி விருப்பத்தை தெரிவிக்கின்றால்.
பிள்ளைகள் தங்கள் விருப்பத்தை, தங்கள் ஆசையை பெற்றோரிடத்தில் தெரிவிக்கிறார்கள். ஆகவே ஆசை உலகத்தில் இருக்கிற எல்லா மனுஷனுக்கும் உண்டு. பேராசை உண்டு, ஆசை உண்டு, விருப்பம் உண்டு, எதிர்பார்ப்பு உண்டு. ஆனால் உங்களுக்கு எனக்கும் பேராசை கூடாது. ஆசை வேணும், விருப்பம் வேணும், எதிர்பார்ப்பு வேணும். உலக மனுஷனுக்கு எதன் அடிப்படையில் ஆசை இல்லை? இதன் அடிப்படையிலே உலக மனுஷனுக்கு ஆசை இல்லை. என்ன இவ்வளவுதான் கரங்களை தட்டுறீங்க? நல்லா தட்டு, கைய தட்டு. உலக மனுஷனுக்கு இதன் அடிப்படையில் ஆசை இல்லை, விருப்பம் இல்லை, எதிர்பார்ப்பு இல்லை. சீனாய்மலைக்கு மறுபடியும் வாங்கப்பா. இங்க ஏதாவது விருப்பம், ஆசை, எதிர்பார்ப்பு ஏதாவது ஒண்ணு இருக்கா? ஒண்ணுமே இல்லை. அவனுடைய கம்ப்ளீட் லைஃப் இதுக்குள்ளதான் அடங்கிருச்சு, கட்டளைக்குள்ளதான் அடங்கிருச்சு. செஞ்சா ஆசீர்வாதம், செய்யாவிட்டால் சாபம், ஒன்று தவறினாலும் சாபம். ஆனா உங்களுக்கு எனக்கும் விருப்பம், ஆசை, எதிர்பார்ப்பு, இந்த மூணு இருக்கா? சில பேர் சொல்லுவாங்க, அவங்க தந்தா வாங்கிக்கிறோம்ப்பா. அங்கதான் நீ அங்க எதுல இருக்கிற? பிரமாணத்துக்குள்ள இருக்க, இல்ல பழைய பாரம்பரிய போதனைக்குள்ள இருக்க. சும்மா அதைத்தாரும் இதைத்தாரெல்லாம் கேட்கக்கூடாது. அவர் தந்தா வாங்கிக்கலாம் அப்படின்றது பிரமாணம் அல்லது பழைய புளித்த மாவாகிய போதனை. அவர் தான் தந்துட்டாரு, அப்புறம் என்ன வாங்குறது? தேவன் தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் அவரை ஒப்பு கொடுத்தவர். அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது சொல்லுங்க எப்படி? அங்க சீனாய் மலையில விருப்பம் இல்லை, ஆசை இல்லை. நீ விரும்புறத தருவேன் சீனாய் மலையில சொன்னாரா? நீ ஆசைப்பட்டா தருவேன் சீனாய் மலையில சொன்னாரா? சீனாய் மலையில ஏதாவது எதிர்பார்ப்பு உண்டா? இல்லை. எப்ப கிறிஸ்துவின் ரத்தத்தில் உங்கள் ஆவி உயிர்ப்பிக்கப்பட்டதோ, நம்ம புதிய உடன்படிக்கையின் குமாரர், புதிய உடன்படிக்கையின் குமாரத்திகள். ஆகவே வேத வசனத்தை பார்க்கும்படி நம்முடைய மனதை திறந்தார். ஆகவே நம்முடைய ஆவிக்குள்ள விருப்பத்தை, ஆசையை, எதிர்பார்ப்பை ஆவியானவர் உண்டு பண்ணி இருக்கிறார். இப்ப நான் சொல்றேன், என்னென்ன விருப்பம் இருக்கு மனசுல நினைச்சுங்க, என்னென்ன ஆசை இருக்கு மனசுக்குள்ளேயே நினைச்சுங்க, என்னென்ன எதிர்பார்ப்பு இருக்கு மனசுக்குள்ளே நினைச்சுங்க. அது எல்லாம் ஏற்கனவே நினைச்சுக்கிட்டு தான் இருக்கிறீங்க. கரெக்டா? விருப்பம் இருக்கா இல்லையா? என்னங்க புருஷன் மேல விருப்பம் இருக்கா இல்லையா? நான் உங்க புருஷனை சொல்லல, நம்ம புருஷன் ஏசுவ சொல்றேன். உங்க புருஷன் மேல விருப்பம் இருக்கணும், உங்க மனைவி மேல விருப்பம் இருக்கணும், உங்க பிள்ளைகள் மேல விருப்பம் இருக்கணும், சபையார் மேல விருப்பம் இருக்கணும். நான் அதை சொல்லல, அதுக்கு மேல இயேசுவின் மேல விருப்பம், இயேசுவின் மேல ஆசை அங்க சொல்றேன். பரலோகத்தில் உண்மை இல்லாமல் தேவன் யாரும் இல்லை. இந்த பூலோகத்தில் உண்மை தவிர எனக்கு வேற விருப்பம் இல்லை, வேற ஆசை இல்லை, வேற எதிர்பார்ப்பு இல்லை. நீரே என் ஆசை, நீரே என் விருப்பம், நீரே என் எதிர்பார்ப்பு, நீரே என் மகிழ்ச்சி, நீரே 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 அங்க வந்திருக்கணும். ஐயா, உங்களுக்கு எனக்கும் விருப்பம் தேவன் உண்டு பண்ணுகிறார். அந்த விருப்பத்தை இந்த வசனத்தின் அடிப்படையிலே தேவன் உண்டு பண்ணுகிறார். சொல்லுங்க, எனக்கான விருப்பத்தை என் தேவன் உண்டு பண்ணுகிறார். அந்த விருப்பம் இந்த வசனத்தின் அடிப்படையிலே தேவன் எனக்கு உண்டு பண்ணுகிற விருப்பம். அப்ப தேவன் உண்டு பண்ணின விருப்பத்தை தேவன் தருவாரா இல்லையா? தருவாரா? தந்துட்டாரா? given.
தேவன் உண்டு பண்ணின விருப்பத்தை தேவன் தந்து விட்டார். அது நிழலா இருக்கு, அது ஆவியில இருக்கு, அது காணக்கூடாத நிலைமையில இருக்கிறது. இப்ப அந்நிய கண்கள் அல்ல, உங்க சொந்த கண்கள்ல உங்கள் விருப்பம் நிறைவேறுதலை நீங்க சொந்த கண்ணால பார்க்க போறீங்க. விருப்பம் இல்லாதவன், உணர்வு இல்லாதவன், கோமால இருக்கிறவனுக்கு விருப்பம் வருமா? பைத்தியக்காரனுக்கு விருப்பம் வருமா? அப்போ சபையில இருந்து எனக்கு விருப்பமே இல்லை, அவர் தந்தா வாங்கிக்கிறேன்னா ஒன்று ஆவி கோமாவாயிருச்சு, இல்லை உன் ஆவியில் நீ பைத்தியமா இருக்கிற, உன் ஆவியில் தெளிவில்லை, அதனால தான் அதெல்லாம் இப்படியே இருந்துட்டு கர்த்தரை மகிமைப்படுத்திட்டு போகலாமா? இந்த பூலோக வாழ்வில் அவர் சொன்னதெல்லாம் நான் உடையதில் நான் அவரை மகிமைப்படுத்தி அப்புறம் அங்கே போகிறதுக்கு தானே உங்களை என்ன அவருடைய பிள்ளையாக்கி இருக்கிறாரு. ஹலோ, சில பேர் ஐஸ் கட்டியில் உறைஞ்ச மாதிரி உட்காந்துக்கிறாங்க. ஐஸ் கட்டியில் உறைஞ்ச மாதிரி அப்படியே விருப்பம். வசனம் சொல்றேன், தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையும் உண்டாக்குகிறவராய் சொல்லுங்க இருக்கிறார். இன்னைக்கு இந்த மாதம் யூதர்களோடு சேர்ந்து அவங்க எப்படி பூரிம் பண்டிகை அவங்க நியமித்தார்களோ அதே போல வசனத்தின் அடிப்படையில், வேதத்தின் சம்பவங்கள் அடிப்படையில் நம்ம பிபிஎம்முக்கு, நம்ம குடும்பங்களுக்கு, நம்ம ஊழியத்துக்கு கொள்ளையிடுகிற பண்டிகை மாதமாக அறிக்கை செய்கிறேன், பிரகடனப்படுத்துகிறேன். இதனுடைய சம்பவங்களுக்குள்ள சாட்சி வெளிப்படுகிறதை நான் பார்க்கிறேன், நீங்களும் பாருங்கள். விருப்பம். தாவீது சொல்றாரு, அவர் உமது மன விருப்பம். மனசுல விருப்பம் வரணும். விருப்பம் இல்லாட்டி கோமா, விருப்பம் இல்லாட்டி மென்டல். நம்ம சபையில மென்டலாகவும் இருக்கக்கூடாது, கோமாவும் இருக்கக்கூடாது. நம்ம சபையில ஒவ்வொருத்தரும் வேத வசனங்களை குறித்து, ஆசீர்வாதங்களை குறித்து, வாக்கு தத்தங்களை குறித்து, தேவன் வாக்கு பண்ணியதை குறித்து ஒரு விருப்பம் நமக்குள்ள இருக்கணும். தேவன் தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தை செய்கையே உங்களில் உண்டாக்குகிறவராயிருக்கிறார். அவர் உமது மன விருப்பத்தின்படி தந்தருளி. இந்த மனதில் விரும்பினாவே அவர் தருகிறவர். மூணு சொன்னேன், சொல்லுங்க மறுபடியும். பேராசை எனக்கு வேணவே வேணாம் சொல்லுங்க. எனக்கு ஆசை, உங்க மேல ஆசை எனக்கு வேணும்னு சொல்லுங்க. எனக்கு விருப்பம், எனக்கு இவ்வளவு பேர் தான் விருப்பம் உள்ளவங்களா? சத்தமே கேட்கல, கொஞ்சம் சத்தம் போட்டு தான் சொல்லுங்களேன். எனக்கு பேராசை இல்லவே இல்லை. எனக்கு என் உயிர்ப்பிக்கப்பட்ட ஆவியில தேவனே உண்டு பண்ணின விருப்பம் இருக்கு. அது தேவனே உண்டு பண்ணின விருப்பம். சந்தேகப்படாத, அது தேவன் தான் உண்டு பண்ணின விருப்பம். ஹலோ, வலது பக்கம் இடது பார்த்து சந்தேகப்படாதன்னு சொல்லுங்க. அது தேவன் தான் உனக்கு உண்டு பண்ணின விருப்பம் அப்படின்னுங்க. பார்த்தீங்களா? சில பேருக்கு சந்தேகத்தை, எப்படி இந்த விருப்பம் எப்படி நல்ல விருப்பமா, சரியா அப்படின்னு சொல்லி சில பேர் யாரோ சந்தேகப்பட்டு இருக்கிறீங்க. கர்த்தர் தெளிவா சொல்றாரு, உன் மனதில் ஏற்பட்ட விருப்பம் தேவனே ஏற்படுத்திய விருப்பம். தந்துட்டாரு. சொல்லுங்க தந்துட்டாரு. சொல்லுங்க தந்துட்டாரு. தந்துட்டாரு. இன்னும் 5 நிமிஷம் தான் இருக்கு. அடுத்து என்ன இருக்கணும்? எதிர்பார்ப்பு. என்ன இருக்கணும்? எதிர்பார்ப்பு. வீட்டுக்காரர் வேலைக்கு போனால் எப்போ வருவார் வருவார் வருவார்ன்ற எதிர்பார்ப்பு இருந்துகிட்டு தான் இருக்கு. இருக்கா இல்லையா?
ஐயா, பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போனால் வீட்டில் இருக்கிற பேரண்ட்ஸ் எப்போ பிள்ளை வரும், எப்போ மகன் வருவா, எப்போ மகன் வருவா அப்படின்னு எதிர்பார்ப்பு இருந்துக்கிட்டு தான் இருக்கு. அப்போ நமக்கு ஒரு எதிர்பார்ப்பு இந்த ஆவியில் இருக்கணும். Be always with expecting spirit. எதிர்பார்ப்பு, எதிர்பார்ப்பு. நீ எதிர்பார்க்கிற முடிவை கர்த்தர் உனக்கு கொடுக்கும்படி உன் பேரில் நினைக்கிற நினைவுகளை அறிந்திருக்கிறேன். அது தீமைக்கு ஏதுவானதல்ல, அது நன்மைக்கு ஏதுவானது. அதில் என்னுடைய செழிப்பு இருக்கிறது, அதில் என்னுடைய சுகம் இருக்கிறது. மறுபடியும் சொல்கின்றேன், நீ எதிர்பார்க்கிற எதிர்பார்ப்பு தீமைக்கு ஏதுவானதல்ல, நன்மைக்கு ஏதுவானது. அதில் என்னுடைய செழிப்பு இருக்கிறது, அதில் என்னுடைய சுகம் இருக்கிறது. ஆகவே இந்த எதிர்பார்ப்புக்குள்ள கர்த்தர் உனக்கு சுக வாழ்வையும் செழிப்பையும் தேவன் இந்த நாளிலே உனக்கு ஆசீர்வாதமாய் பிரகடனப்படுத்துகிறார். சீனாய் மலை மோசே, சீனாய் மலை மோசே, சிலுவை. சீனாய் மலை மோசே இல்லவன், சிலுவை யாரு? சீனாய் மலை. சத்தம் போட்டு, சீனாய் மலை இயேசு. மோசே யார் தெரியுமா? தேவனுடைய வீட்டிலே வேலைக்காரன். இயேசு தேவனுடைய வீட்டிலே மேற்பட்டவரான குமாரன். நீங்களும் நான் யாரு? தேவனுடைய பிள்ளைகள். மறுபடியும் போன வாரத்துக்கு நம்ம பிரசங்களை இனிமேல் டெமோ பிரசங்கம் தான். இனிமேல் டெமோ. இன்னைக்கு இதான் கர்த்தர் எனக்கு மனசில் கொண்டு வந்தார், டெமோ. அப்புறம் ஆட்கள்லாம் வந்து நடிப்பாங்க, அதுக்கெல்லாம் கொஞ்சம் டைம் வேணும், அதெல்லாம் நடக்க தான் போகுது. போன வாரம் காமிச்சேன், இந்த வாரம் பார்த்துக்குங்க. எழுதுனதையே எழுதுகிறேன், நீங்கள் அறிஞ்சாலும் மறுபடியும் ஞாபகம் ஊட்டுறேன். ஆகவே மறுபடியும் உங்களுக்கு நான் காமிக்க போகிறேன், நீங்கள் பாருங்கள். என்ன காமிக்க போகிறேன்? போன வாரம் காமிச்சதே காமிக்க போகிறேன். நீங்கள் எப்பயும் அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கேன். நான் அப்படியே தான் பார்த்துட்டு இருக்கிறேன். பார்க்குக்கு போனால் பார்க்குறேன், அதெல்லாம் சொல்கிறதுக்கு நேரமே கிடையாது, எல்லாமே பார்க்குறேன். இன்னைக்கு காலையில் ஒருத்தர் பார்க்கில் பாருங்க, பார்க்குறீங்களா? இன்னைக்கு காலையில் ஒருத்தர் பார்க்கில் என்ன எக்ஸசைஸ் பண்ணார்னா, இப்படி பார்த்தீங்களா? இது என்னது? பறக்கிறது. நான் அவர்கிட்ட ஜோக்கா கேட்டேன், என்ன மேலே பறக்கலையா அப்படின்னு கேட்டேன். அப்புறம் அவர்கிட்ட சொன்னேன், நான் எப்பயுமே பைபிள் பிரகாரம் தான் பார்ப்பேன், அவரு தெரிஞ்ச மனுஷன் அப்படின்னு சொன்னேன். கர்த்தர் எனக்கு வசனத்தை ஞாபகம் ஊட்டுறாரு. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைந்து கழுகுகளை போல செட்டைகளை அடித்து உயர 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 உயர. நான் மேலே போயாச்சு, பரலோகம் இல்லை. நான் எவ்வளோ வேலை இப்போதானே ஆரம்பிச்சிருக்கு. உலகம் முழுவதும் போகிறதுக்கான ஊழியம் இப்போதானே ஆரம்பிச்சிருக்கு. என் ஆவி மேலே தான் இருக்கு, பறக்கிற. எங்கள் மனைவிட்ட சொல்லுவேன், இதை பார், நீ எருது, நான் கழுகு. நீ கடின உழைப்பாளி, நான் கழுகு, பறக்கிறவன். ஐயா, சபைக்கு உழைப்பாளியும் தேவை, சபைக்கு ரெஸ்ட்ல இருக்கவங்களும் தேவை, சபைக்கு பறக்கிறவங்களுக்கும் தேவை. சபையில பரபரப்பு இருக்கிறவங்க இருக்கவே கூட. எப்ப பார்த்தாலும் பரபரப்பு பரபரப்பு பரபரப்பான செய்தி, பரபரப்பா இருப்பார்கள். நீங்க பரபரப்பா இருக்கக்கூடாது, அமைதியா இருக்கணும், அடக்கமா இருக்கணும், தோத்திரம் பண்ணணும். டெமோ, ஒரு டெமோ காமிச்சேன், இப்போ ரெண்டாவது டெமோ போன வாரம் காமிச்சதை காமிக்கிறேன். ஓகே ஆமென். இது என்ன நிரம்பி இருக்கு. இனிமே நீங்கள் நானும் இதல்ல, இனிமே நீங்களும் நானும் நம்ம சபையும் பூரா மாலா காகா ஸ்ரீபாலா காரிபா பாபாலா காரிபா பாபாலா காரிபா பாபாலா காரிபா. ஹல்லேலூயா. எல்லாம் எந்திரிச்சு நின்று கரங்களை தட்டுங்க, எல்லாம் எந்திரிச்சு நின்று கரங்களை தட்டுங்க.
எல்லாம் நல்ல கரலை தட்டுங்க. உங்களை அப்படி பாருங்க, உங்க பிள்ளைகளை அப்படி பாருங்க, உங்க வேலையை அப்படி பாருங்க, உங்க தொழிலை அப்படி பாருங்க, உங்க பொருளாதாரத்தை அப்படி பாருங்க, நம்ம சபை அப்படி பாருங்க, நம்ம பாஸ்டர் அப்படி பாருங்க, உங்க பக்கத்துக்கு இருக்கிற விசுவாசிகளை அப்படி பாருங்க. நம்முடைய இயேசுவுக்கு ஒரு பெயர் நிரப்புகிறவர், எல்லாவற்றால் நிரப்புகிறவர், நிரம்பி வழியும்படி நிரப்புகிறவர். வர்ற நாட்கள்ல அந்த சிலுவையில தேவன் உண்டு பண்ணின, அப்பா சிலுவையை காமிப்பா, அந்த சிலுவையில உண்டு பண்ணின எல்லா நன்மைகளையும் சிலுவையில கடைசி வார்த்தை சொன்னார், எல்லாம் முடிந்தது என்ற வார்த்தைக்குள்ள உங்களுக்கான ஆசீர்வாதம் துவங்கிவிட்டது, புதிய வாழ்வு துவங்கிவிட்டது, புதிய நன்மை துவங்கிவிட்டது, புதிய வரவு துவங்கிவிட்டது, மனுஷ தயவு உங்களுக்கு வந்துவிட்டது. உங்களை பூமியின் உயர்ந்த இடங்கள்ல ஏற பண்ணுகிறதை கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கின்றார். சிறுமைப்படுத்தப்பட்ட நாட்களுக்கும் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கு தக்கதாய் உங்களை மகிழ்ச்சி ஆக்குவதை கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறார். இது களிகூறுதல் நேரம், இது கொண்டாட்டத்தின் நேரம், இது விருந்து நேரம், இது நன்மையை புசிக்கும் நேரம். தலையாக்குகிறார், மேலாக்குகிறார், மனுஷ தயவை நமக்கு உண்டு பண்ணுகிறார். ராஜாக்கள் இருதயத்தை நம் பக்கம் திருப்புகிறார். Favor in prosperity, favor in promotion. Wow. Akaramalo koshe koravala karakakashi gala korava. டாடி, இங்கே முன்பாக நின்று கொண்டிருக்கிற எல்லாரும் என்னோட சேர்ந்து நாங்கள் எல்லாரும் வார்த்தைக்குள்ள எங்க விருப்பம், எங்கள் ஆசை, எங்கள் எதிர்பார்ப்புல நன்மை வந்ததை பார்க்கிறோம், மேனிஃபெஸ்டேஷனை பார்க்கிறோம், காரியம் சடுதியாய் நடந்ததை பார்க்கிறோம், சூப்பர் நேச்சுரல் பர்த்தையும் பெரிய ஒரு தடை நீங்கினதையும் பார்க்கிறோம், கதவு திறந்ததை பார்க்கிறோம், சடுதியாய் காரியம் முடிஞ்சிருச்சு, நடந்துருச்சு. எங்க மக்களை ஆசீர்வதிக்கிறேன். இந்த மாதம் யூதர்களோடு சேர்ந்து நாங்கள் பண்டிகை மாதமாய் அவர்களுக்கு பூரீம் பண்டிகை ஏற்படுத்தினது. நாங்கள் பிளஸட் பெனியலுக்கு இந்த மாதம் கொள்ளையிடுகிற பண்டிகை மாதமாய் ஏற்படுத்தி ஆசரிக்கிறோம். இந்த பண்டிகையின் செய்தி மேனிஃபெஸ்ட் ஆனபடி ஆல்சோ கோரா மாலா காசி இனி பட்ட மரம் அல்ல, கைவிடப்பட்டவர்களும் அல்ல, தனித்து விடப்பட்டவர்களும் அல்ல, வறுமையானவர்களும் அல்ல, சூனியமும் அல்ல, நிறைவு, பரிபூரணம், நிரம்பி வழிதல், எல்லா ஆசீர்வாதங்களை உங்கள் மக்கள் மேலே, என் மேலே, எல்லாரும் மேலே சொல்லி ஆசீர்வதிக்கிறேன். மகிழ்ச்சி, கொண்டாட்டம், பொருந்து, நல்ல நாளையும் சொல்லி ஆசீர்வதிக்கிறேன். பிளஸட் பெனியேல் அற்புத தேவாலயத்தின் ஆராதனை நேரங்கள் ஞாயிறு காலை 8 மணி முதல் 10:30 மணி வரை, மாலை 6:45 முதல் 8:15 வரை. இவ்வாராதனைகளில் கலந்து கொண்டு அளவில்லா அற்புதங்களையும் ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்ள உங்கள் யாவரையும் அன்போடு அழைக்கிறோம். நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எங்கள் முகவரி: பாஸ்டர் எஸ். மார்ட்டின் எல்ஷடாய், பிளஸட் பெனியேல் அற்புத தேவாலயம், எண் 2, அபிஷேக் நகர், திருமுல்லை வாயில், சென்னை 62. தொடர்பு கொள்ள வேண்டிய அலைபேசி எண்கள் 9444-85844 மற்றும் 9500667257.